Hi students! பப்ளிக் எக்ஸாம் பக்கத்துல வந்தனையும் டெக்ஸ்ட் புக்கையும் தாண்டி நம்ம கிட்ட இப்பதான் வந்து ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே நம்மளும் தேட ஆரம்பிச்சிருவோம். அது ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த மினி மெட்டீரியல். இந்த மினி மெட்டீரியலை படிச்சா எவ்வளோ மார்க் வரும் அண்ட் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ல கேட்பாங்களா? நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபிசிக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபிசிக்ஸோட மினி மெட்டீரியல் பார்க்கும்போது நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் கவர் பண்ணிட்டாங்க அண்ட் பாயிண்ட்ஸுமே ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கு. ஏன் ஒரு சில கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கூட 2-3 மார்க்ஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அதில் ப்ராப்ளம்ஸோ இல்லை ஒரு 1 மார்க்ஸோ அதில் இன்க்ளூட் ஆகலை. ஆனால் அந்த மெட்டீரியல் நம்ம வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஃபிசிக்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ மேக்ஸாக இருக்கட்டும், பயாலஜியாக இருக்கட்டும், ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அண்ட் நம்ம எப்படி அந்த மெட்டீரியலை வச்சு ஜஸ்ட் பாஸ் ஸ்ட்ராட்டஜி இல்லை ஒரு 70+ வாங்கணும், இல்லை நான் 100/100 வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் வீடியோவை நான் கீழே பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இப்பயே போய் அதை பார்த்துருங்க. அங்கேயே மினி மெட்டீரியலும் அட்டாச் ஆகி தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் மினி மெட்டீரியல் எடுத்துட்டீங்க அதெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க அண்ட் இது உங்களுக்கு எந்த ஃபார்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டெஃபினட்டாக அதை கமெண்ட்டை சொல்லுங்கள். All the best.